வெல்கம் டு மை சேனல் QC வெல்டிங் இன்ஸ்பெக்டர் தமிழ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா CC 3.1 ஜென்ரல் அண்ட் டெக்னாலஜி தியரி எக்ஸாம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதை பற்றி 3 வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா CC 3.1 எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டரில் இருக்குது, அதை வந்து செக் பண்ணிக்கிறீங்க. அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை செக் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின், வாட் இன்ஃபர்மேஷன் ஷுட் பி ரெக்கார்டட் அஸ் எ மினிமம் ஆன் ஏ கம்ப்ளீட்டட் ப்ரொடக்ஷன் வெல்டு? ஒரு கம்ப்ளீட்டான வெல்டில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், அதாவது ஒரு ரிப்போர்ட் வந்து எப்படி ரெடி பண்ணுறது ஒரு ப்ரொடக்ஷன் வெல்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஆன்சர் ஏ பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டேட் ஆஃப் ஓப்பனிங். டைம் அண்ட் டேட் ஆஃப் ஓப்பனிங் அப்படிங்கிறது வந்து வெல்டிங் கன்சியூமபிளுக்கு தான் செட் ஆகும். எந்த டைமில் வந்து அந்த பேக்கை நம்ம ஓப்பன் பண்ணோம், அந்த கன்சியூமபிளை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு. ஸோ ஆன்சர் ஏ வந்து தப்பு. பி வந்து வெல்டிங் சூப்பர்வைசர் நேம். வெல்டிங் சூப்பர்வைசர் நேம் மட்டும் எழுதி அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ ஆன்சர் பியும் தப்பு. அதே மாதிரி ஆன்சர் டி வெல்டிங் இன்ஸ்பெக்டர் நேம், அதுவும் வந்து தேவைப்படாது. ஆன்சர் சி பார்த்தீங்கன்னா வெல்டிங் ஐடென்டிஃபிகேஷன் டேட் அண்டு வெல்டு நம்பர். இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சருக்கு அந்த 4 ஆன்சரில் இந்த சி தான் வந்து பெஸ்ட் ஆன்சர். ஆக்சுவலி ஒரு வெல்டிங் ரிப்போர்ட்டில் இந்த வெல்டிங் ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் இல்லை, டேட் அண்ட் வெல்டர் நம்பர் மட்டும் இல்லை, இது போக வந்து அதில் இன்னும் என்டிடி எத்தனை பர்சன்டேஜ் தேவைப்படுது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும். பட் இந்த நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 4 ஆன்சரில் சி தான் வந்து பெஸ்ட் ஆன்சர். ஸோ அதனால் சி தான் இதோட ஆன்சர். அடுத்து வந்து ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின், PWHT அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் ஏ பைப் வெல்டு ஹீட் ட்ரீட்மெண்ட், பி ப்ரீ வெல்டு ஹீட் ட்ரீட்மெண்ட், சி போஸ்ட் வெல்டு ஹைட்ரோஜன் டியரிங், டி போஸ்ட் வெல்டு ஹீட் ட்ரீட்மெண்ட். நம்ம வந்து பல தடவை பார்த்துருப்போம். PWHT அப்படிங்கிறது வந்து போஸ்ட் வெல்டு ஹீட் ட்ரீட்மெண்ட், அதுதான் வந்து அதோட ஃபுல் ஃபார்ம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் டி அதுதான் வந்து இந்த கொஸ்டினோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து ஒய் வுட் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த எக்ஸஸ் வெல்டு மெட்டல் அட் த பாட்டம் ஆஃப் எ கிராஸ் கண்ட்ரி பைப்லைன் பி இம்பார்ட்டன்ட்? கிராஸ் கண்ட்ரி பைப்லைன், அதாவது பைப்லைனில் வந்து அதோட பாட்டம் சைடு இருக்கக்கூடிய எக்ஸஸ் வெல்டு மெட்டல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் பி, இட் இஸ் த டர்ட்டியஸ்ட் பார்ட் ஆஃப் த பைப் அஸ் இட் இஸ் நியர் த கிரவுண்டுக்கு பக்கத்தில் இருக்கனால அந்த இடம் வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கரெக்டான ஆன்சராக எடுத்துக்கிற முடியாது. அடுத்து சி, வெல்டர்ஸ் ஆல்வேஸ் ஃபர்கெட் வெல்டு த பாட்டம். வெல்டர் வந்து வெல்டிங் அடிக்கும்போது சுற்றி தான் வெல்டிங் அடிப்பாப்பில். ஒரு பைப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதை சுற்றி தான் வெல்டிங் அடிப்பார், அதை வந்து மறந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு ப்ராப்பரான ஆன்சர் கிடையாது. டி சம் சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன், அதுவும் கரெக்டான ஆன்சர் இல்லை. ஸோ ஆன்சர் ஏ, இட் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஏரியா டு வெல்டு. ஏன்னா பாட்டம் சைடு வெல்டிங் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது கிரவுண்டோட ஒட்டியே இருக்கும், கொஞ்சம் தான் கேப் இருக்கும், அதில் வெல்டிங் அடிக்கிறது கஷ்டம். ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்சர் ஏ தான் வந்து இதோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஹூ இஸ் த ஃபைனல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சென்டென்சிங் அண்ட் அக்செப்டிங் எ வெல்டு ஆன் கம்ப்ளீஷன்? ஒரு வெல்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை வந்து யார் கடைசியாக வந்து அக்செப்ட் பண்ணுவா அப்படின்னு கேட்குறாங்க. இதை பற்றி நான் வந்து சாப்டர் 1 இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். ஒரு வெல்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து QC டீமுக்கு வந்து ரிக்வஸ்ட் ஃபார் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபார்மை வந்து ஒரு டாக்குமெண்ட் ரைஸ் பண்ணுவாங்க, RFI வந்து ரைஸ் பண்ணுவாங்க. அதை ஃபஸ்ட்டு சப்கான்ட்ராக்டர் இன்ஸ்பெக்டர் வந்து அதை செக் பண்ணிடுவார், அடுத்து கான்ட்ராக்டர் இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணிடுவார், அப்புறம் வந்து கிளைண்ட் இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணிடுவார் அப்படின்னு நான் அதில் சொல்லியிருப்பேன். அதுக்கான ஆன்சர் வந்து இது கீழே இருக்குது. ஃபஸ்ட்டு ஏ கான்ட்ராக்டர் இன்ஸ்பெக்டர் வந்து செகண்ட் தான் செக் பண்ணுவார், அதாவது நம்மளுக்கு அப்புறம், அவர் ஃபைனல் கிடையாது. அடுத்து சைட் மேனேஜர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டீம், அவர் வந்து QC டீம் கிடையாது. அடுத்து த வெல்டர் வந்து ஜஸ்ட் வெல்டிங் தான் அடிக்க போகிறாரு, அவரால் வந்து இதை வந்து அவர் வந்து இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து டி தான் முதல் சொன்ன மாதிரி, த கிளைண்ட் இன்ஸ்பெக்டர் ஃபார் ஆர் சர்டிஃபையிங் அத்தாரிட்டி. ஒன்று கிளைண்ட் சைடு உள்ள இன்ஸ்பெக்டராக இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஆன்சர் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, ஒய் இஸ் இட் எசென்சியல் டு க்ளீன் த வெல்ட் ஏரியா ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் எ ப்ரொடக்ஷன் வெல்டு? ஒரு வெல்டிங் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதை ஏன் வந்து க்ளீன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இதில் ஃபஸ்ட் ஆன்சர் ஏ பார்த்தீங்கன்னா ஸோ இட் கேன் பி ரெடி ஃபார் பெயிண்டிங், அது வந்து கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஏன்னா வெல்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு வந்து இன்னும் என்டிடி, ரேடியோகிராஃபி டெஸ்டிங், பிடபிள்யூஎஸ்டி இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பெயிண்டிங் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் ஏ வந்து கரெக்டு கிடையாது. பி வந்து டு ரிமூவ் எனி ரஸ்ட், இது வந்து ஓரளவு சேர்த்துக்கலாம் இது ஆன்சராக. பட் ஆன்சர் சி வந்து அதை விட ரொம்ப சூட்டபுளான ஆன்சராக இருக்குது. அதனால் வந்து ஆன்சர் பி கிடையாது. அடுத்து டி, ஆன்சர் டி பார்த்தீங்கன்னா டு ரிமூவ் ஸ்லாக் ஃப்ரம் அண்டர்கட். அண்டர்கட்டில் இருக்கக்கூடிய ஸ்லாகை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்கட் இருந்தாலும் அந்த வெல்டு வந்து அக்செப்ட் கிடையாது. ஸோ அப்புறம் எப்படி அதை வந்து இதை ஏற்றுக்கிற முடியாது. ஸோ அதனால் வந்து சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். டு என்ஷூர் இட் இஸ் சூட்டபிளி க்ளீன் ஃபார் விசுவல் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் என்டிடி, அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து டு அசஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் எ வெல்டு ஃபார் டைரக்ட் இன்ஸ்பெக்ஷன் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் டு த ஐ ஷுட் பி மேக்ஸிமம் ஆஃப். விசுவல் இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகும்போது நம்மளோட கண்ணுக்கு அந்த வெல்டு சர்ஃபேஸுக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்குறாங்க. இதை பற்றி சாப்டர் 1லேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். அதோட டிஸ்டன்ஸ் வந்து ஆன்சர் பி 600 mm மேக்ஸிமம், அதுதான் வந்து அதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் த ரெக்கமெண்டட் மினிமம் ரேஞ்ச் ஆஃப் இலுமினேஷன் ரெக்வயர்டு பை BSEN 970 ஃபார் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ஏ வெல்டட் சர்ஃபேஸ். ஒரு வெல்டட் சர்ஃபேஸை நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகும்போது அதோட வெளிச்சம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்த அதே கொஸ்டினில் நம்ம வந்து சாப்டர் 1ல் பார்த்தோம்னா அந்த பேராகிராஃபுக்கு மேலேயே இருக்கும். இதுக்கு வந்து ஆன்சர் சி 350 to 500 லக்ஸ், இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து who should select the specific wells for NDT to cover 10% contractual percentage required by the specification code. இந்த கொஸ்டின் என்னென்னா என்டிடி பெர்சன்டேஜ் பற்றி, அதாவது இப்போ ஒரு 10 வெல்டு ஜாயிண்ட் இருக்குது ஒரு ட்ராயிங்கில் அப்படின்னா அதில் வந்து 10% வந்து நம்ம வந்து வெல்டிங் அடிக்கணும்ல, ஆர்டி எடுக்கணும், ரேடியோகிராஃபி டெஸ்டிங் வந்து எடுக்கணும், அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு என்டிடி மெத்தட்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். அப்படின்னா அதை வந்து யார் செலக்ட் பண்ணுவா அப்படிங்கிறது வந்து கொஸ்டின். இது வந்து ஆன்சர் ஏ பார்த்தீங்கன்னா anyone can select the wells as it's just a random choice. யார் வேணாலும் செலக்ட் பண்ணலாம், இது ஒரு ரேண்டம் சாய்ஸ் தான். 10 ஜாயிண்ட்டில் வந்து எப்படி வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது வந்து கரெக்டான ஆன்சர் கிடையாது. அடுத்து பி த வெல்டர் as he knows which wells are likely, அதுவும் வந்து தப்பு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வெல்டருக்கு வந்து வெல்டிங் அடிக்கிறது மட்டும்தான் வேலை, இதெல்லாம் வந்து வேலை கிடையாது. அடுத்த ஆன்சர் டி பார்த்தீங்கன்னா nobody as welding is always carried out to a high standard. The use of percentage NDT is of no real value, அதுவும் வந்து தப்பு தான். ஆன்சர் சி these will be referenced in the inspection and test plan. ஐடிபிலேயே வந்து கொடுத்துருப்பாங்க அது எப்படி நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னு. இதுதான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர் சி தான் வந்து இதோட கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வாட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் சார்பி இம்பேக்ட் டெஸ்டிங். சார்பி இம்பேக்ட் டெஸ்டிங்கில் என்ன யூனிட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பற்றி வந்து நம்ம சாப்டர் 4லேயே வந்து பார்த்துருப்போம். அதை வந்து ஜூல்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ ஆன்சர் ஏ ஜூல்ஸ், அதுதான் வந்து இதோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் டியூரிங் எ ட்ரான்ஸ்வர்ஸ் டென்சைல் டெஸ்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் த ஸ்பெசிமன் கோஸ் த்ரூ இஸ் நோன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டென்சைல் டெஸ்ட்டு பற்றி பார்க்கும்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஒரு ரப்பர் பேண்டை இழுக்கும்போது அது முதல்ல வந்து எலாஸ்டிக் ஸ்டேஜில் இருக்கும், அப்புறம் பிளாஸ்டிக் ஸ்டேஜில் இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து அதோட ஆட்டம்ஸ்லாம் ஒன்று ஒன்றா கட் ஆகி அது ரெண்டும் தனித்தனியாக அந்துரும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கான ஸ்டேஜ் என்ன அப்படின்னா வந்து எலாஸ்டிக் ஸ்டேஜ் தான். ஆன்சர் பி, அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் தீஸ் டெஸ்ட்ஸ் வுட் மோஸ்ட் ப்ராபப்ளி be used for welder qualification and applied but weld using 13 mm low carbon steel. ஒரு 13 mm low carbon steel பிளேட்டில் வெல்டர் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டுக்கு கீழே உள்ளதில் எந்த டெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் ஏ வந்து எஃபெக்டிவ் ஃபார் ரிவீலிங் எனி லேக் ஆஃப் சைட் வால் ஃபியூஷன். அப்படி ஒரு டெஸ்ட்டே கிடையாது, அது ஒரு டெஸ்ட். அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்ன டெஸ்ட்டுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஏ கிடையாது. ஆன்சர் சி பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் ஃபில்லட் டெஸ்ட். அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் வந்து பட் வெல்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபில்லட் டெஸ்ட்டு. ஆன்சர் பி நிக் பிரேக் டெஸ்ட், அதுதான் வந்து இதோட கரெக்டான ஆன்சர். ஆன்சர் டி ஐசோட், அந்த டெஸ்ட்டும் வந்து கிடையாது, அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அடுத்த கொஸ்டின் இது ஒரு கால்குலேஷன். A transverse tensile test was carried out on a welding procedure. The cross-sectional area of the specimen was 30 mm wide
and 15 mm thick. The maximum load applied was 170 kN. What is the ultimate strength of a value? What is the ultimate strength value அப்படின்னு கேட்டிருக்காங்க. UTS ஃபார்முலா நம்ம ஏற்கனவே சாப்டர் 4ல் வந்து பார்த்துருப்போம். இதில் வந்து நம்ம வந்து இந்த 30 mm 15 mm வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 450 வரும். இந்த 170 வந்து 450ஆல் நம்ம அடித்தோம் அப்படின்னா டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.377 வரும். ஸோ ஆன்சர் ஏ 377 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர்டு. அதுதான் வந்து இதோட ஆன்சர். ஏன் வந்து 0.377க்கு வந்து 377 அப்படின்னு சொல்கிறோம்னா அதில் கொடுத்துருக்கக்கூடியது வந்து 170 kN கிலோ நியூட்டன் தான் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற ஆன்சர் வந்து 377 நியூட்டன் தான் கொடுத்துருக்கு. ஸோ 0.377 கிலோ நியூட்டன் வரும். நியூட்டன் அப்படிங்கிற போல 377 தான் இதோட கரெக்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் ஏ தான் வந்து இதோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டினும் ஒரு கால்குலேஷன் தான். The same tensile test was 120 mm long before testing and after testing the length was 135 mm long. What is the percentage of elongation? டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி 120 mm லாங்காக இருந்துச்சு. டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் 135 mm வந்து அது லாங்காக இருக்குது. ஸோ 15 mm வந்து அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து இப்போ 120 mm வந்து 100% அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்படின்னா 1% வந்து 1.2 mm. ஸோ இது 15 mm வந்து இது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதோட பர்சன்டேஜ் வந்து 12.5 தான் வரும். இதை வந்து நீங்கள் ஒரு கால்குலேட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதில். ஸோ ஆன்சர் டி 12.5 அதுதான் இதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து விச் ஆஃப் திஸ் எலாங்கேஷன் வேல்யூஸ் would more susceptible to lamellar tearing? lamellar tearing வந்து கீழே கொடுத்துருக்க ஆன்சர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் ஏ பார்த்தீங்கன்னா greater than 20%. நம்ம ஏற்கனவே STRA டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் 4ல் பார்த்துருப்போம். அதோட வேல்யூ 20%க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா லேமலார் டியரிங் வராது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ ஆன்சர் ஏ வந்து கரெக்ட் கிடையாது. ஆன்சர் சி பார்த்தீங்கன்னா 30%. ஏ 20% வராதுங்க போல 30%லேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. டி தே வுட் ஆல் பி சசெப்டிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஏன்னா 20%க்கு மேலே போயிட்டாலே அது வந்து லேமலார் டியரிங் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் பி லெஸ் தென் 20%. அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் ஏ STRA டெஸ்ட்? இதுதான் ஆன்சர் ஏ பார்த்தீங்கன்னா ஷார்ட் ட்ராக் ரிஸ்க் ஆஃப் ஏரியா, பி ஷார்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் ரிடக்ஷன் இன் ஏரியா, சி ஷேவ்டு டென்சைல் ரெடியூசிங் ஏரியா, டி ஸ்ட்ரெங்க் டு ரெடியூஸ் ஏரியா. இதில் வந்து ஆன்சர் பி ஷார்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் ரிடக்ஷன் இன் ஏரியா. நம்ம லேமலார் டியரிங் பற்றி பார்க்கல, இந்த STRA டெஸ்ட்டை வந்து பற்றி பார்த்துருப்போம். ஸோ ஆன்சர் பி அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.